வெற்றியை மட்டுமே நோக்கி பயணிக்கணும். வாழ்க்கையில் பெரும்பாலான நேரங்களில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இதில் சொல்ல போகிற விஷயங்கள் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஹாய் மை டியர் வியூவர்ஸ், இது பிக்சல் புத்தகம். நான் உங்கள் காற்றில் ஹரி. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய ஆசையுமே தான் நினச்சபடி வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், நினச்ச விஷயத்தில் வெற்றி அடையணும் அப்படின்றது தான். ஆனால் எல்லாருமே தான் நினச்சதை செஞ்சு முடிக்கிறது கிடையாது. ஒரு சிலர் மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய செயலில் வெற்றி அடைஞ்சு வாழ்க்கையை தனக்கேற்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன சொல்கிறேன் கேளுங்க. உதாரணமாக, ஒரு தொழிலில் லாபம் அடைகிறது, பரீட்சையில் பாஸ் ஆகிறது, ஒரு இன்டர்வியூவில் வேலை கிடைக்கிறது, இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்தில் வெற்றி அடைஞ்சவருக்கும் தோல்வி அடைஞ்சவருக்கும் இடையில் நிறைய காரணம் இருக்கும். ஆனால் மிகப்பெரிய காரணம்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அது அவங்களுடைய எண்ணங்கள் தான். எண்ணங்கள் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்கிற நேர்மறையான எண்ணங்களும், ஐயையோ என்ன பண்ணுறது, நம்மால முடியாதுப்பா, இப்படி சொல்கிற எதிர்மறையான எண்ணங்களும் கொண்ட மனிதர்களால் தான் இந்த உலகம் ஓடிட்டு இருக்கு. இதில் நாம் பார்க்க வேண்டியது நேர்மறை எண்ணங்கள். அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருக்கிற மனிதர்களுக்கு வெற்றி என்பது சுலபம். இதுவே எதிர்மறையான எண்ணங்களோட, அதாவது ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தயங்கி இதில் நாம் வெற்றி அடைவோமா இல்லையான்னு அதில் இருக்கிற குறைகளை மட்டுமே யோசிக்கிற மனிதர்களுக்கு வெற்றி என்பது உடனடியாக கிடைச்சிடாது. எப்போவுமே இப்படி எதிர்மறையாக யோசிக்கிறவங்களுடைய வெற்றி ஊசலாடிக்கிட்டு தான் இருக்கும். நம்முடைய எண்ணங்கள் நேர்மறையாக இருந்தால் நாம் எப்போவுமே பாசிட்டிவாக ஃபீல் பண்ணால் நாம் நம்முடைய செயல்களில் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கான காரணம், வெற்றி என்பது தனியாக உருவாகிற விஷயம் இல்லை. அது நாம் என்ன செய்கிறோமோ அந்த செயல்களுக்கு கிடைக்கிற பரிசு. நாம் செய்கிற செயல்களும் தனிப்பட்டது இல்லை, அது நமக்குள்ளே இருக்கிற எண்ணங்களால் நடக்கிறது. ஒரு வாக்கியம் சொல்கிறேன் கேளுங்க. நல்ல எண்ணங்களை கொண்டிருப்பது நம்மை நல்ல செயல்களுக்கு தூண்டுகிறது, நல்ல செயல்கள் நல்ல வெற்றியை தருகிறது. இது முழுக்க உண்மையான வரிகள். முடிவாக நம்முடைய எண்ணங்கள் தான் செயலாக மாறுது, அந்த செயல்தான் வெற்றியாகவும் தோல்வியாகவும் மாறுது. ஊசியில் நூல் கோக்கிறதுலேருந்து நாட்டை ஆளுவது வரைக்குமே இந்த நேர்மறை எண்ணங்கள் தேவை. இந்த நூல் இந்த ஊசியோட சின்ன காதுக்குள்ளே போகுமா போகாதான்னு எதிர்மறையாக யோசிச்சுக்கிட்டே இருந்தால் உங்களால் ஒரு சின்ன துணியை கூட ஒட்டு போட முடியாது. முதல்ல சொன்ன மாதிரி இந்த நேர்மறை எண்ணங்களோட பயணிக்கிறவங்க சீக்கிரம் வெற்றி அடைகிறாங்க. எதிர்மறை எண்ணங்களோடு இருக்கிறவங்க எந்த முன்னேற்றத்தையும் அடைய முடியாமல் ஒரு சுமூகம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க. சரி, இந்த நேர்மறை எண்ணங்களை எப்படி நமக்குள்ளே நாம் வளர்த்துக்கிறது? அது ரொம்ப கஷ்டமா? அதுக்கு பதில் இருக்குது. பெருசாக ஒன்றும் மெனக்கெட தேவையில்லைங்க. முதல்ல உங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன், அதாவது சோகமான உணர்வுகள், சோகமான எண்ணங்கள் ஏதாச்சும் இருந்தால், நம்மால் இது முடியாது அது முடியாதுன்னு தாழ்வு மனப்பான்மை இருந்தால் அதை தூக்கி வெளியே எறிங்க. இதெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ளே குப்பையை கூட்டி வச்சுக்கிற மாதிரி. வெறும் குப்பைகளை வீட்டுக்குள்ளே வச்சிருந்து என்ன லாபம் சொல்லுங்க பார்ப்போம். அப்படி தான் அந்த குப்பை மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற உதவாத எண்ணங்களையும் வெளியே தூக்கி போடுங்க. யாராவது உங்களை பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நீங்கள் நல்ல நிலைமையில் இல்லைனாலும் கூட நல்லா இருக்கேன்னு சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்கள். இது உங்களை அறியாமலேயே பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்குள்ளே வளர உதவியாக இருக்கும். வேலையெல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்டால், வேலை மந்தமாக போனாலுமே நல்லா போகுதுன்னு சொல்ல கற்றுக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் ஏதோ ஒரு பாதிப்பில் இருக்கீங்க, உங்களுடைய அந்த நிலைமையை பற்றி தெரிஞ்ச ஒருத்தர் என்ன உங்களுக்கு போய் இப்படி ஆகிடுச்சேன்னு கேட்டாலும் எந்த வருத்தமும் இல்லாமல் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லுங்கள். அந்த நம்பிக்கை தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றி விடும். தினமும் உடற்பயிற்சி செய்கிறது, யோகாசனங்கள் செய்கிறது, தியானம் மேற்கொள்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் நீங்கள் இருக்கிற இடத்தையும் உங்கள் உடலையும் தூய்மையாக வச்சுக்கிறதும் இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்குள்ளே வளர உதவியாக இருக்கும். எல்லாம் நல்லதாகவே நடக்கும், நடக்க போகிறது சரியாகத்தான் நடக்கும்னு நினைக்கிறதும், ஒரு வேளை நம்ம கையை மீறி கெட்டதே நடந்தாலும் இந்த கெட்டது கூட ஏதோ ஒரு நன்மைக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு போகிறதும் நேர்மறை எண்ணங்கள் தான். இப்படி நம்ம பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறதால என்னென்ன நன்மைகள் உருவாகும் தெரியுமா? நீங்கள் எப்போதும் உங்களை சந்தோஷமாக உணர்வீங்க, மற்றவங்க மத்தியில் தனி ஒரு அழகாக தெரிவிங்க. நீங்கள் உங்களை மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் மனதளவுலையும் உடல் அளவுலையும் உங்களால் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தருணத்தில் நீங்கள் மிகப்பெரிய இழப்பை சந்திக்கிற சூழ்நிலை வந்தாலும்
அதிலிருந்து உங்களால் சீக்கிரம் மீண்டு வர முடியும். அதுக்கு இந்த நேர்மறை எண்ணங்களும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். நாம் இன்னொரு விஷயத்தை கவனித்து பார்க்கணும். இந்த உலகத்தில் நிறைய சாதனைகள் புரிஞ்சவங்க, மீளாத துயரத்தில் இருந்து மீண்டு வந்தவங்க, இவங்களை பற்றி எல்லாம் அலசி பார்த்தா அவங்க எல்லாருமே இந்த நேர்மறை எண்ணங்களை தங்களுக்குள்ளே வளர்த்துக்கிட்டவங்களாக தான் இருப்பாங்க. கடைசியாக இந்த நேர்மறை உணர்வுகள், நேர்மறையான சிந்தனைகள் நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு நல்ல பாதையை காண்பிக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. சொல்லப்போனால் நமக்கு நாமே உருவாக்கிக்கிட்ட நல்ல நண்பன் இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ். இதுவரைக்கும் உங்களுடைய காலம் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் இனி உங்களுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்தி ஒரு நல்ல சூழலை உருவாக்கி எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல உறவுகளை வளர்த்துக்கிட்டா உங்கள் வாழ்க்கை ஆரோக்கியமானதாகவும் ரொம்ப மகிழ்ச்சியானதாகவும் மாறும்னு நாங்கள் கண்டிப்பாக நம்புகிறோம். நீங்களும் நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதாகவே நடக்க எல்லாருக்கும் பிக்சல் புத்தகத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.